எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. யூபிஎஸ்சி எக்ஸாம். இந்த நேரத்தில் அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா, அட்டெம்ப்ட் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த நேரத்தில் உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா, ரிவிஷன்ஸ் அதில் தான் இருக்கணும். ப்ளஸ் வந்து ஃபேக்ட்ஸ் அதில் இருக்கணும். புதிய பாடங்களை எதுவுமே படிக்காதீங்க. ஏற்கனவே படித்ததை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். நிறைய மார்க் டெஸ்ட் எடுங்க. மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்ப சம்டைம்ஸ் மார்க்ஸ் குறைவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் மார்க் டெஸ்ட்டில் குறைவாக மார்க் எடுத்து கூட ஃபைனல் எக்ஸாம்ஸ், ரியல் எக்ஸாம்ஸில் சூப்பரான ஸ்கோர் வாங்கி சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ஆண்டு சரணி ஐஏஎஸ் கூட அவங்களுடைய பேட்டியில் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதனால் மார்க் டெஸ்ட்டை வந்து எடுக்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காகவும் உங்களுடைய தன்னம்பிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுற வகையில் தான் அது அமையணும். அதேபோல் நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து இப்போதைக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. கொஷின்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு மைண்ட் செட்டில் போகாதீங்க, இவ்வளோ கொஷின் தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அந்த ஹாலில் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். சில நேரங்கள் வந்து இப்போவே வந்து அதை ட்ரையல் மாதிரி நிறைய டெஸ்ட் எடுக்கிறப்ப எவ்வளோ கொஷின்ஸ்ன்றது ப்ராபபிலிட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் மனநிலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஃபியூ வீக்ஸ் வந்து வெரி வெரி குரூஷியல் இன் யுவர் ஜேர்னி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.